السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. إذ تقول للمؤمنين ألن يكفيكم أن يمدكم ربكم ب3,000 من الملائكة منزلين. بلى إن تصبروا وتتقوا ويأتوكم من فورهم هذا يمددكم ربكم ب5,000 من الملائكة مسومين. وما جعل الله لكم إلا بشرى لكم ولتطمئن قلوبكم به وما النصر إلا من عند الله العزيز الحكيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான அருளால் இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் குர்ஆனின் சில வசனங்களுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் குர்ஆனின் 3வது அத்தியாயம் சூரத்து ஆலி இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 123வது வசனத்திலிருந்து 125வது வசனங்கள் வரை உள்ள அந்த வசனத்தின் கருத்துக்களையும் விளக்கங்களையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறுகிறான், வலகது நஸரகுமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லா. நீங்கள் பலவீனமாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். பத்ர் என்ற இடத்தில் நீங்கள் பலவீனமாக இருந்த நிலையிலேயே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஃபத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனங்களின் 1வது வசனத்தில் சொல்கிறான். அதாவது முஸ்லிம்களை பார்த்து இறைவன் பேசக்கூடிய வார்த்தை, நீங்கள் பலவீனமான நிலையில் அந்த பத்ர் என்ற இடத்தில் போர் புரியும் போது இருந்தீர்கள். அந்த பலவீனமான நிலையில் கூட அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக ஒரு முஸ்லிம்கள் பெரிய ஒரு காஃபிர் படையை, இஸ்லாமிய எதிரிகளை எதிர்கொள்ளும் பொழுது அவர்கள் சிறு குழுவாக இருந்தாலும் கூட பெரிய பல படைபலங்களை கொண்டவர்களை மிக இலகுவாக வீழ்த்த முடியும் அல்லாஹ்வின் உதவியால். அப்படிப்பட்ட இறை உதவி பல்வேறு சமுதாயங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாய மக்கள் போர் புரியும் போது கூட அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கசீரா. எத்தனையோ சிறு கூட்டம் பெரிய கூட்டத்தை அவர்கள் வீழ்த்தி இருக்கிறார்கள் என்று இறைவன் மீது, மறுமை மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் அவ்வளவு உறுதியோடு அந்த வார்த்தைகளை சொன்னாங்க. இப்போ சின்ன கூட்டம் தான், நாம் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு எண்ணம், ஒரு கோழைத்தனம், ஒரு விதமான பின்வாங்கும் விஷயம், இதுவெல்லாம் எந்த முஸ்லிம்களிடத்திலேயும் இல்லாமல் இருந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் உதவி எப்படியாவது வந்து சேரும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக பத்ரு போரில் அல்லாஹ் உதவி செய்ததை நினைவூட்டி சொல்லி காட்டுகிறான். அடுத்து அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான், இத் தகூலுலில் முஃமினீன அலை யக்ஃபியக்கும் ஐ யுமித்தக்கும் ரப்புக்கும் பி3,000 மினல் மலாயிகத்தி முன்சலின். நபியே, நீர் இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் அல்லாஹ் உங்களுக்கு 3,000 வானவர்களை இறக்கி அருளி உங்களுக்கு உதவி செய்தது உங்களுக்கு போதாதா என்று நீ கூறியதை நினைவூட்டிப்பார். அந்த பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் உதவி செய்தான், முஃமின்களுக்கு அல்லாஹ் பேரருள் செய்தான். அது எப்படி செய்தான் என்றால், 3,000 வானவர்களின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வதை நீங்கள் உங்களுக்கு போதுமானதாக கருத மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கும் அளவிற்கு அந்த உதவி அமைந்ததுன்னு அல்லாஹ் நபியை சொன்னான். நபி சொன்னதை நினைவூட்டுகிறான். அதன் பிறகு சொல்கிறான்,
பலா அறிந்து கொள்ளுங்கள், இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுத்து கொண்டால், இறைவனை அஞ்சினால், தூக்கும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா, அவர்கள் அந்த இஸ்லாமிய எதிரிகள் திடீரென்று உங்களிடம் வந்தாலும், யும்திதுக்கும் ரப்புக்கும் பி ஹம்சத்தி ஆலாஃபி மினல் மலாய்கத்தி முசவ்வமின், போர்க்களம் தெரிந்த 5000 வானவர்களை அல்லாஹு உங்களுக்கு உதவியாக அருளுவதற்கும் ஆற்றல் படைத்தவன். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவன்னா, உங்களுக்கு 3000 மட்டும் இல்லை, 3000 பத்தாதான் அல்லாஹ் முதல் வசனத்தை கேட்ட அதன் தொடர்ச்சியில் இந்த வசனத்தில் 5000 மாணவர்களை கூட அல்லாஹ் உங்களுக்கு அனுப்ப, அதன் மூலம் உங்களுக்கு உதவி செய்ய ஆற்றல் பெற்றவன். எப்போ? இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுத்து இறையச்சத்தோடு இருந்தால் அதன் வழியாக அல்லாஹ் அவ்வளவு உதவியை செய்வான் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த வசனத்தில் மிக குறிப்பாக பத்ரு போரில் இஸ்லாமிய படைக்கு இறைவனுடைய உதவி எப்படி அமைந்தது என்பது சொல்லப்படுகிறது. அந்த பத்ரு போரில் அந்த உதவி எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் அறிவதற்கு அதனுடைய வரலாறை ஓரளவுக்கு நாம் அறிந்தால்தான் அதை சரியாக புரிய முடியும். இந்த பத்ரு போர் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவதாக நடந்த போர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பல இன்னல்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றதால் முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களால் பல அச்சுறுத்தல்களுக்கு, சித்திரவதைகளுக்கு நபி அவர்களும் சரி, நபி தோழர்களும் ஆட்படுத்தப்பட்டார்கள். கடுமையான முறையில் அவர்கள் கடும் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அந்த மக்காவிலிருந்து நபி அவர்கள் அந்த நிலையிலிருந்து மாறுவதற்காக ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வின் உத்தரவின் பேரில் மதீனாவிற்கு வந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அங்கே ஆட்சியை கொடுத்தான். அவர்கள் ஹிஜ்ரத் செய்த ஆண்டில், ஹிஜ்ரி 2வது ஆண்டில் இந்த பத்ரு போர் ரமலான் மாதத்தின் 17வது நாள் நடைபெற்றது. இந்த போர் இந்த நாளில் எந்த காரணத்தினால் நடைபெற்றது, இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன என்பதை வரலாறுகளின் மூலம் நமக்கு தெரிய முடிகிறது. நபி அவர்கள் மக்காவில் பல இன்னல்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்த மக்கத்து முஷ்ரிக்கீன்களில் மிக முக்கியமானவராக இருந்தவர் தான் அபு சுஃபியான் என்பவர். அவர்கள் இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார். அந்த காலகட்டத்தில் அவர் கடுமையான விதத்தில் இஸ்லாத்தை, முஸ்லிம்களை எதிர்த்து கொண்டிருந்தார். அந்த அபு சுஃபியானும் அவருடைய வணிக குழுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஆட்சி தலைவராக இருக்கிற நேரத்தில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அவர்கள் அந்த அபு சுஃபியான் வர்த்தக குழுலாம் மதீனாவின் அந்த ஆட்சிக்கு உட்பட்ட இடத்திற்கு வியாபார குழுவாக வருகிறது என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருக்கக்கூடிய மக்கள், முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறாங்க. அப்போ எதிரியிலிருந்து ஒரு குழு வருகிறது என்றால் மக்களை பாதுகாக்கணும். அப்படின்னா அந்த வியாபார கூட்டத்தை நாம் பறிமுதல் செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்த இந்த முடிவு அபு சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்திற்கு தெரிந்துவிட்டது. அப்படி தெரிந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மக்காவிற்கு அவர்களுடைய கொள்கையை சார்ந்த அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி முகமது நம்மளை பறிமுதல் செய்ய வராரு அப்படின்னு செய்தி அனுப்புனதோட அங்கேன்னு ஒரு பெரிய படை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போரிடுவதற்கு தயாராக வருகிறது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் 2 கூட்டம் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு பக்கம் வியாபார குழு, இன்னொரு பக்கம் அந்த வியாபார குழு மக்காவுக்கு தகவல் தெரிவித்து அங்கேன்னு போரிடுவதற்காக வரக்கூடிய இன்னொரு கூட்டம். இப்படி முஸ்லிம்கள் எதிர்கொள்ள வேண்டிய 2 கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம ஆயுதம் ஏந்தி போர் புரியாமல் ரத்தம் சிந்தாமல் அந்த போரிடுவதற்காக மக்காவிலிருந்து வருகிறதே அந்த கூட்டத்தை நம்ம எதிர்கொள்ளாமல் நம்ம இந்த வியாபார குழுவை பறிமுதல் செய்யலாம் அப்படின்னு விரும்பினாங்க. ஆனால் அல்லாஹ் முஸ்லிம்களுடைய விருப்பத்திற்காக அந்த முடிவை சொல்லலை, அதற்கு மாற்றமான முடிவை தான் அல்லாஹ் சொன்னால். அதையும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். வஇத் யஇதுகுமுல்லாஹு இஹ்தத் தாயிஃபத்தைன் அன்னஹாலக்கும், 2 கூட்டங்களில் ஒன்று உங்களுக்கு உரியது என்பதை அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறான். அந்த 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை நீங்கள் சந்திக்கணும்.
ரெண்டையும் சந்திக்க போகிறதில்ல, 2 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, வத்தவுத்தூன அன்ன கைர தாத்தி ஷவுக்கத்தி தக்கூனு லக்கும், ஆயுதம் ஏந்தாத குழு தான் உங்களுக்கு வரணும், உங்களை சந்திக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. முஸ்லீம்கள் ஆகிய உங்களுடைய விருப்பம் ஆயுதம் ஏந்தாத படையோட நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு விரும்புகிறீர்கள். ஆனால் வயுரீதுல்லாஹு அன் யுஹிக்கல் ஹக்க பி கலிமாத்திஹி வயக்தஅ தாபிரல் காஃபிரின், அல்லாஹ் அவனுடைய உண்மையான கொள்கையின் மூலம் சத்தியத்தை நிலை நிறுத்துவதற்கும் காஃபிர்களை இறை மறுப்பாளர்களை இதன் மூலம் வேறறுப்பதற்கும் நாடிவிட்டான். நீங்கள் ஆயுதம் ஏந்தாமல் போயிடலாம் நினச்சிங்க, ஆனால் அல்லாஹ் என்ன முடிவெடுக்கிறான்னா, அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொல்கிறான்னா, நீங்கள் போரிட்டு காஃபிர்கள் அழிக்கப்பட்டு அவர்கள் வேறறுக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் ஒரு முடிவாக ஒரு நிர்ணயமாக ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹ் தன் திருமறையின் இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் போர்க்களத்தை தான் சந்திச்சாகணும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டான். அதற்கு தகுந்தவாறு அபு சுஃபியானுடைய அந்த வணிக குழு இருந்து சில வியாபார கூட்டம், அந்த வியாபார கூட்டத்தில் வந்த அந்த மக்கள்லாம் வேறு வழியில் திரும்ப மக்காவுக்கே போயிட்டாங்க. அப்போ ரசூல்லா எதிர்கொள்ளக்கூடிய ஒரே படையாக மக்காவிலிருந்து போரிடுவதற்காக வரக்கூடிய அந்த படை தான். அப்படியான ஏற்பாடை, அந்த நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். அப்படி ஏற்படுத்திய போது அந்த மக்காவிலிருந்து போரிடுறதுக்காக வந்த அந்த காஃபிர்களுடைய நோக்கமே அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு தான். ஆனால் அந்த செய்தி அவனுக்கு தெரிஞ்சும் கூட, அபு சுஃபியான் தப்பிச்சிட்டாரு, வேறு வழியில் மக்காவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு தெரிந்தும் கூட அவர்கள் நம்ம போரிட்டு தான் ஆகணும், முகமதோடு கூட இருப்பவர்களை நாம் எதிர்த்து அவர்களை களம் கண்டு அவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவர்கள் பெருமையோடு ஆணவத்தோடு வந்தார்கள்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா. லா தகுனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பத்தரம் வரிஆ அன்னாஸ், பெருமையோடு மக்களுக்கு தாங்கள் தான் பெரிய நபர்கள், தாங்கள் தான் அவர்களை மிகைக்கக்கூடியவர்கள்னு காட்டுறதுக்குன்னு மக்கள் தங்கள் வீடுகள்ல இருந்து அந்த காஃபிர்கள் வெளியேறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஆயிடாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 8வது அத்தியாயம் 47வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவர்களும் போரிடுவதற்கு வருகிறார்கள். இங்கு முஸ்லிம்களும் வரக்கூடியவர்களோடு போர் செய்யணும்னு அல்லாவும் கட்டளை இட்டுட்டான். இந்த நேரத்தில் போரிட வேண்டும் என்பது இறை கட்டளை என்பது முடிவாகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த போரை எதிர்கொள்வதற்கு முன்பாக, முக்கியமான போர்க்களம் முதலாவதாக அந்த போரை சந்திக்க போகிறாங்க, அதுக்கு முன்னாடி தன் தோழர்களோட ஆலோசனை செய்கிறாங்க. இது ஒரு சிறந்த பண்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் தன் தோழர்களோட ஆலோசனை செய்து தான் பல முடிவுகளை எடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரியான ஆலோசனை செய்து மற்றவர்களையும் மற்றவருடைய கருத்துக்களையும் மதிப்பளிப்பது ஒரு நல்ல நல்ல மனிதருடைய மேன்மக்களுடைய ஒரு சிறந்த பண்பாக இருக்குது. அந்த அடிப்படையில் சிறந்த பண்பாளரான ரசூலுல்லாஹ் அப்படி ஆலோசனை செய்கிறாங்க. அப்படி செய்யும் போது ஒவ்வொருத்தவங்களும் கருத்தை சொல்கிறாங்க. போரிடலாமா, போருக்கு யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் அந்த போருக்கு தயாராக இருக்கிறாங்க, போரில் இழப்பதற்கு போரை சந்திக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை, தன் உயிரை துச்சமாக கருதி அவங்க வரணும். அந்த மாதிரி யாரெல்லாம் தயாராக இருக்கிறாங்கங்கிறத ரசூல்லா ஆலோசனை செய்யும் போது தகல்லம அபுபக்கர் ஃபஅரலான்ஹு தகல்லம உமர் ஃபஅரலான்ஹு, அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க. ரசூல்லா அதை பெருசாக கண்டுக்கலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன் கருத்தை சொல்கிறாங்க, அவங்க பெருசாக கண்டுக்கலை. இப்போ அபுபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போன்றவர்கள்லாம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த முஹாஜிர்கள். இந்த முஹாஜிர்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் அந்த நேரத்தில் இருந்தாங்க. ஆனால் அன்சாரிகள் தான் முஹாஜிர்களை விட பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாங்க. அதனால் முஹாஜிர்கள்ட்ட இருந்து கருத்துக்கள் வரும்போது ரசூல் அதை பெருசாக கண்டுக்கலை. இதை கவனித்த அன்சாரிகளின் ஹஜ்ரத் குலத்தை சார்ந்த சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஜ்ரத் குலத்தாருடைய தலைவராகவும் அந்த சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவர்கள் ரசூல்லாட்ட கேட்குறாங்க, ஐயானா துரீது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களை தான் நாடுகிறீர்களா? நாங்கள் என்ன இந்த போர் பற்றி கருத்து சொல்ல போகிறோங்கிறத நினைக்கிறீங்களா, எதிர்பார்க்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அவர்கள் சொல்கிறார்கள், வல்லதி நப்சி பி எதி,
என் உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் எங்களுக்கு எங்கள் குதிரைகளை கடலில் செலுத்துமாறு நீங்கள் கட்டளையிட்டாலும், கடலில் உங்கள் குதிரையெல்லாம் போய் விடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட ல அகல்நாஹா, நாங்கள் அதையும் செய்வோம், அது கடலில் போய் எங்கள் குதிரைகளை விடுவோம். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அந்த சஹாபாக்கள் சொல்லி, அவ்வளவு இக்கட்டான நிலை, எதிரிப்படை பலம் வாய்ந்ததாக, பல எண்ணிக்கைகள் கொண்டதாக, ஆயுதம் ஏந்திய ஆயுத பலத்தில் மேன்மை நிலையில் இருக்கிற நிலையில் இருந்தாலும் அவர்கள் சஹாபாக்கள் அவங்களுக்கெல்லாம் பயப்படாமல் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் தூதருக்காக தன்னுடைய உயிரையும் பணயம் வைக்க தயாராக இருந்தாங்க. நம்ம இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வின் கட்டளைக்காக, அல்லாஹ்வின் தூதரின் பொன்மொழியை, நபிமொழியை கடைபிடிப்பதற்காக இப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய தயாரா? சின்ன சின்ன தியாகத்தை கூட இன்றைக்கு பல மக்கள் செய்ய தயாரில்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், இப்படித்தான் செய்யணும், இதுதான் ஹலால், இதுதான் ஹராம், இதுதான் மார்க்கத்தில் உள்ளது, இதுதான் மார்க்கத்தில் இல்லாதது, இதுதான் மார்க்க வரம்புக்கு உட்பட்டது, இது மார்க்க வரம்புக்கு அப்பாற்பட்டது, இப்படிலாம் பல விஷயங்கள் குரான் ஹதீஸ் படி சொன்னால் அதை கடைபிடிக்கிறது பெரிய பாரமாக இருக்குது. ஆனால் சஹாபாக்கள் மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக, மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக உயிரை கொடுக்க வந்தார்கள். நம்ம செய்கிறோமா? மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு, மார்க்கத்துடைய விஷயங்களை கொண்டு செல்வதற்கு, நம் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு, அதன் மூலம் சத்தியத்தை எங்கு பார்த்தாலும் பறைசாற்றுவதற்கு நம்ம என்ன முயற்சி செய்யணும்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ அந்த சஹாபாக்கள் அவ்வளவு தயாராக ரசூல் ஆலோசனை செய்த நேரத்தில் இருந்தாங்க. அவ்வளவு உறுதுணையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தங்களுடைய வார்த்தையால் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதன்படியே அவர்களுடைய செயல்பாடுகளும் அமைந்தது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்ட்ட மிக்தாத் பின் அல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த சஹாபி ரசூல்லா அந்த பத்ரு போர் நெருக்கத்தில் முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் ரசூல்லாட்ட வந்து அந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, லா நகூலு கமா கால கௌம் மூசா இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா. மூசா நபியுடைய கூட்டம் மூசா நபிகிட்ட நீங்கள்லாம் போருக்கு வாங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்த நேரத்தில் இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் போர் செஞ்சுட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போருக்கு வராமல் பயந்து தன் சமூகத்து நபியை கைவிட்டார்களே, அந்த மாதிரி நாங்கள் கைவிட மாட்டோம், அந்த மாதிரி நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னா, வலாக்கின்னா நுகாத்திலு ஆன் யமீனிக்க வான் ஷிமாலிக்க, உங்களுக்கு வலதுபுறம் உங்களுக்கு இடதுபுறம் இருந்து உங்களோடு உறுதுணையாக இருந்து போர் செய்வோம். அது மட்டும் இல்லை, ஃபபைன யதைக்க வ ஹல்ஃபிக், உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு பின்னால் இருந்து நாங்கள் போர் செய்வோம். உங்களை பாதுகாத்து உங்களுக்கு உறுதுணையாக, உங்களுக்கு துணையாக, உறுதியாக நிலைத்து நின்று உங்களோடு போர் செய்வோம். உங்களுக்கு ஆதரவாக உங்கள் தலைமையிலே நாங்கள் நின்று எதிரிகளை துவம்சம் செய்ய தயார் அப்படின்னு வராங்க. இப்போ எவ்வளவு பெரிய வார்த்தை! சாதாரண வார்த்தையா இது? எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த அந்த நெருக்கடியான நேரத்தில், ஒரு துன்ப காலத்தில், சோதனை காலகட்டத்தில் நபி அவர்களுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதான் அல்லாஹ் குர்ஆனில் கூட அவர்கள் நெருக்கடியான கடினமான சூழலில் கூட நபிக்கு உதவி செய்தார்கள் என்றெல்லாம் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் பேசுவான். அந்த மாதிரி சஹாபாக்களுடைய உறுதுணை, ஒத்துழைப்பு மிக அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. இப்படியெல்லாம் அவர்கள் சஹாபாக்கள் மிக ஆணித்தரமாக தன்னுடைய வாக்குகளை, தன்னுடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மலர்ந்து போருக்கு தயாராகிறாங்க. பத்ர் என்ற இடத்திற்கு செல்கிறார்கள். சஹாபாக்களை அழைத்து கொண்டு பத்ர் என்ற இடத்துக்கு போகிறாங்க. அந்த பத்ர் என்ற இடம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் உள்ள ஒரு இடம். அந்த இடத்துல ஆரம்பமாகவே போய் தங்குறாங்க நபி அவர்களும் சஹாபாக்களும். அப்படி தங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளோடு யார் போருக்கு வரா அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்துறதுக்காக அங்கே இருந்த பனு ஹஜ்ஜாஜ் குலத்தை சேர்ந்த ஒரு கருப்பு அடிமை இடத்துல விசாரிக்கிறாங்க, யார் வரா அப்படின்னதோட அபு சுஃபியான் வராரா
அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்னா சஹாபாக்கள் அந்த கருப்பு அடிமை இடத்துல விசாரிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு அபு சுஃபியானை பற்றிலாம் தெரியாது, அவங்க கூட்டத்தை பற்றிலாம் தெரியாது. அபூஜஹல் உங்களோடு போர் செய்ய வரான். உத்துபா, ஷைபா, உமையா பின் ஹலஃப் போன்ற மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் மக்காவிலிருந்து படையெடுத்துக்கிட்டு போர் செய்ய வராங்க அப்படின்னு அந்த கருப்பு அடிமை சொல்கிறான். அவர் சொல்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் அடிக்கிறாங்க. சஹாபாக்கள் அவரை என்ன செய்கிறாங்கன்னா அடிக்கிறாங்க. அபு சுஃபியானை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவர் தெரியும் அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை சொல்லும் போது அடிக்காமல் விட்டுடுறாங்க. அபூஜஹல், உத்துபா, ஷைபா, உமையாலாம் வராங்கன்னு சொன்னால் அடிக்கிறாங்க. இப்போ ரசூல்லா அந்த நேரத்தில் தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுது முடித்த பிறகு சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அவர் உண்மையை சொல்லும் போது அடிக்கிறீங்க, பொய் சொன்னால் விட்டுடுறீங்க. அவர் உண்மையை சொல்கிறார். எது உண்மை? அந்த மக்கத்து முஷ்ரிக்கின் அபூஜஹல் போன்றவர்கள்லாம் நம்மளுக்கு எதிராக போரிட்டு வராங்களே, அதுதான் உண்மை. அவர் உண்மையை சொல்கிற நேரத்தில் நீங்கள் அடிக்கிறீங்கன்னு சொல்லி ரசூல்லா தனக்கு அல்லாவின் புறத்திலிருந்து வந்த அந்த மறைமுகமான விஷயத்தின் மூலமாக சஹாபாக்களுக்கு தீர்ப்பளிக்கிறாங்க. அது அடுத்ததாக அவங்க இருக்கிற அந்த பத்ர் என்ற இடத்தில் தங்கியிருக்கிற நேரத்திலேயே ஹாதா மஸ்ராவு ஃபுலான், ஹாதா மஸ்ராவு ஃபுலான், இந்த இடம், இந்த நபர் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற இடம், இந்த எதிரி, நம்ம எதிர்க்க வர இந்த எதிரி இந்த இடத்துல வீழ்ந்து கிடப்பான் அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் காட்டி ஒவ்வொரு ஆளுடைய பெயரை குறிப்பிட்டு இவனெல்லாம் இங்கே நம்முடைய போர்க்களத்துக்கு நம்மோடு வந்து நம்மிடம் தோற்று வீழ்ந்து கிடப்பார்கள்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற விஷயத்தை பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், காஃபிர்கள் வீழ்த்தப்படுவார்கள் என்ற நற்செய்தியாக முன்னறிவிப்பாக வந்ததை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த அறிவித்த தோழர் சொல்கிறார், ஃபமா மாத்த அஹதுஹும் அன் மௌதிஇ யதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரின் கை வைத்த இடத்தை தாண்டி யாரும் இழல. ரசூலா எங்கெங்க கையை வச்சு யார் யார் இங்கே வீழ்த்தப்பட்டு கிடப்பார்கள் என்று சொன்னார்களோ அந்தந்த இடத்தில் அந்தந்த நபர்கள் அதே போன்று வீழ்த்தப்பட்டு கிடந்தார்கள். அப்படிப்பட்ட மிக உறுதியான ஒரு முன்னறிவிப்பு ரசூல்லாவும் சஹாபாக்களும் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. இதுவே பெரிய அல்லாஹ் செய்யக்கூடிய உதவி. லக்கது நசரக்குமுல்லா அப்படின்னு அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். பத்ரில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சான். வான்தும் அதில்லா, அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பலவீனமான நிலையில் இருந்தீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா மனதளவில் அல்லாஹ் தயார்படுத்துகிறான். எவ்வளவுதான் உடல் வலிமை இருந்தாலும், ஆட்பலம் இருந்தாலும், வலிமை இருந்தாலும், மனதளவில் உறுதியானவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தயார்படுத்துகிறான். அல்லாஹ் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான், காஃபிர்கள் அழிக்கப்படுவார்கள், உங்கள் கைதான் மேலோங்கும் என்பதை அவர்களுக்கு மனதளவில் ஒரு உத்வேகத்தை, தைரியத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விதமான உதவி செய்கிறான். இப்போ இந்த நேரத்தில் அந்த இடத்தில் தங்கியிருக்கிற காலத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது அப்படின்னு ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுது. அப்படின்னா பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உஸ்துகுசிர்து அன வபுன் உமர் யௌம பத்ர். அவங்க பரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நானும் இப்னு உமரும் அந்த பத்ரு போர்க்களத்தில் அந்த போர் நடந்த நாளில் ரொம்ப சின்ன வயசு பிள்ளைகளாக இருந்தோம். கானல் முஹாஜிரூன யௌம பத்ரி நையிஃபன் அலா சித்தீன், முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிர்கள் 60ற்கு சற்று கூடுதலான பேர் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி வல் அன்சாரு நையிஃபம் அர்பஈன வ மிஅத்தைன், அன்சாரிகள் 240க்கும் சற்று அதிகமானவர்கள் இருந்திருப்பாங்க. ஆக மொத்தத்தில் 300 சொச்சம் பேர் தான் முஹாஜிர்கள், அன்சாரிகள் சேர்த்து 300 சொச்சம் பேர் தான் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதே பரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது, அஸ்ஹாபு பத்ரின் ஸலாஸுமிஅத்தி வ பிதஅத அஷர பிஇத்தத்தி அஸ்ஹாபி தாலூத்தில்லதி நஜாவஸு மஅஹுன் நஹர். தாலூத் என்றால் தாவூத் நபி காலத்தில் தாலூத் என்ற ஆட்சியாளர் அல்லாஹ் நியமித்தான். அவரோடு சில முஸ்லீம்கள் உறுதியாக இருந்து போர் செஞ்சாங்க. நம்ம ஆரம்பத்தில் தாவூத் நபி காலத்தில் நடந்த விஷயங்களை சொன்னோம். அந்த நபர்கள், அந்த முஸ்லீம் படை இருந்த அதே எண்ணிக்கை மாதிரி 310ற்கும் சற்று கூடுதலான நபர்கள் தான் மொத்தத்துக்கு இஸ்லாமிய படையாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. இப்போ ரொம்ப குறைவான நிலையில் தான் இருக்கிறாங்க.
ஆனால் முஷ்ரிக்கீன்களுடைய படை எப்படி இருக்குது அப்படின்னா அதனுடைய எண்ணிக்கையை ரசூல்லா போர்க்களத்தில் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. முஷ்ரிக்கீன்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. முஸ்லீம்கள் 310க்கும் சற்று கூடுதலானவர்கள், அவ்வளோதான். 319 நபர்கள்னு ஒரு ரிவாயத்தில் வருகிறது. அப்போ ரொம்ப குறைவான நிலையில் தான் முஸ்லீம்களுடைய படை இருக்கிறது. ரொம்ப குறைவான எண்ணிக்கை, எதிரிகளுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை தான். அது மட்டும் இல்லை, ஆட்களும் குறைவு, வாகனமும் குறைவு. 3 பேர் ஒரு ஒட்டகத்தில் பயணித்தாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர், 2 பேர் ஒட்டகத்தில் அமர்ந்து வராங்கன்னா 3ஆவது ஆள் நடந்து வருவார். கொஞ்சம் தூரம் போனதோட ஒரு ஆள் உட்கார்ந்து இருந்தவர் கீழே இறங்கி நடந்து வருவார், நடந்தவர் உட்கார்ந்துப்பார். இப்படி அவர்கள் முறை வைத்து மாறி மாறி போனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 3 பேரும் ஒரு ஒட்டகத்தில் அவர்கள் முறை வைத்து போகிறாங்க. ரசூல்லா இறங்கணுங்கிற ஒரு முறை வரக்கூடிய நேரத்தில் இந்த 2 சஹாபாக்களும் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அமர்ந்துங்க, நீங்கள் கீழே நடந்து வரீங்க, நீங்கள் அமர்ந்துங்க, உங்களுக்கு பதிலாக நாங்கள் 2 பேரும் நடந்து வரோம், உங்களுடைய சுமையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்கிறாங்க. இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, மா அன்துமா பி அக்வா மின்னி, நீங்கள் இருவரும் என்னை விட பலசாலி இல்லை, என்னை விட நீங்கள் 2 பேரும் வலிமையானவர் கிடையாது. வலா அன பி அகுனா அனில் அஜ்ரி மின்குமா, உங்களை விட நன்மையை அடைவதில் நான் தேவையற்றவனும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை விட நான் வலிமை வாய்ந்தவன் தான். உங்கள் 2 பேருக்கும் எப்படி இந்த போர்க்களத்தில் வர்றது மூலமாக, போர்க்களத்தில் பங்கெடுக்கிறது மூலமாக அல்லாஹ்விடமிருந்து நன்மை கிடைக்குமோ, நற்கூலி கிடைக்குமோ, அதே மாதிரி எனக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது எனக்கும் தேவை. எனக்கு நன்மை வேணும். நீங்கள் நன்மையை பெற்றுக்கலாம், எனக்கு நன்மை தேவையில்லைன்னு தேவையற்ற நிலையை நான் இல்லை. நானும் நன்மை அடையணும், நானும் வலிமையாக தான் இருக்கிறேன், ஆனால் நானும் நடந்து வரேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நன்மையை கண்ணோட்டமாக வைத்து இந்த பெரிய தியாகத்தை செய்கிறாங்க. நம்ம மார்க்கத்துக்காக ஒரு அர்ப்பணிப்பை செய்கிறோம், ஒரு மார்க்க பணியில் ஈடுபடுறோம், ஒரு அழைப்பு பணியை செய்கிறோம், அல்லது ஒரு பள்ளிவாசல் பணிகளில் ஈடுபடுறோம், அல்லது சமுதாய நலன் விஷயங்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நாம் உழைக்கக்கூடிய உடல் உழைப்புகளோ, நாம் செய்யக்கூடிய செலவுகளோ, தர்மங்களோ எதுவாக இருந்தாலும், சின்னதிலிருந்து பெரியது வரை மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து இறை திருப்தியை நாடி நாம் செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அந்த காரியம் அல்லாஹ்வின் புறத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும். எப்படியாவது நான் நன்மை அடையணும்னு அந்த நன்மை எதிர்பார்த்து ரசூலா செஞ்சாங்களே, அந்த தன்மை நமக்கு வரணும். நம்ம பல பேர் பிறருடைய பார்வைக்காக, தான் ஒரு வணக்கசாலி, தான் தந்த மார்க்கத்துக்காக கடுமையாக போரிடக்கூடிய, கடுமையாக பாடுபடக்கூடியவர், இப்படியெல்லாம் காட்டுறதுக்காக, மக்கள் பாராட்டணும், புகழணுங்கிறதுக்காக செய்வதை பார்க்கிறோம். ஒவ்வொருடைய மனதையும் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, அந்த 3 பேர் ஒரு ஒட்டகத்துக்குங்கிற இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நானும் இந்த நன்மையில் பங்கெடுக்கணும், நானும் என்னுடைய டைம் வரும்போது, என்னுடைய முறை வரும்போது நானும் நடந்து வருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்படி குறைவாக எண்ணிக்கையிலும் குறைவான வாகன பலத்திலும் தான் இஸ்லாமிய படை இருந்தது. அந்த படையோடு தான் பிரம்மாண்டமான படையை எதிர்கொள்ள போகிறோம் என்பதும் தெரியும். தெரிந்த பிறகும் களத்தில் போய் சந்திக்க தயாரானார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த பத்ர் போரை வைத்து பல வரலாறுகளில் நமக்கு சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு பத்ர் போருக்கு தயாரான விஷயங்கள் வரை நாம் பார்த்தோம். இதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போருக்கு முதல் நாள் என்ன செய்தார்கள், போர்க்களத்தில் என்ன நடந்தது, அல்லாஹ்வின் உதவி எப்படி இருந்தது, அதன் வழியாக அல்லாஹ் என்னென்ன விதங்களில் முஸ்லிம்களுக்கு உதவினான் என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.